أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, by Allah's grace and fadl, we are in the class 162. Inshallah, today we are going to continue lesson number 19 of Durus Volume 3. Let's get started. درس التاسع عشر, lesson number 19. المدرس أين أحمد يا إخوان؟ ஓ இஹ்வான், வேர் இஸ் அஹ்மத்? டீச்சர் கேட்குறாங்க, அஹ்மத் எங்க? அலி சாஃபர் இலா மக்கத்த லிஇயாததி அஹீஹி அல் மரீதி. He traveled to Makkah to visit his sick brother. என்ன சொல்றாங்க அலி? அவங்க வந்து அஹ்மத் அவங்க வந்து மக்காவுக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய சகோதரர் பார்க்க. சகோதரர் என்னவா இருக்காரு? மரீத், சிக்கா இருக்காரு. சாஃபர சாஃபர் இலா மக்கத்தில் இயாதத்தி அஹீஹி அல் மரீதி, வேர் சாஃபர் இஸ் a fail فاعل مستتر تقديره أحمد إلى مكة جار مجرور لإعادة جار مجرور وهو مضاف أخي مضاف إليه وهو مضاف هو مضاف إليه. المريض is not for أخي. Okay, translate எப்படி பண்ணணும்னா Ahmad or he traveled to Makkah to visit his sick brother. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்க சாஃபர வந்திருக்கு. சாஃபர யுசாஃபிரு, சாஃபர யுசாஃபிர். அப்புறம் இது மாதி முதாரி, அம்ர் ஃபார்ம் சாஃபிர். ஸோ இஸ்முல் ஃபாயில் என்ன செய்யணும்னா சிம்பிள் வே இதை எடுத்துக்கணும். முதாரியை இந்த யாவை எடுத்துட்டு அங்க மீம் போடு. இஸ்முல் ஃபாயில் இஸ்முன்னு சொல்றனால முசாஃபிருன், முசாஃபிர். ஓகே, இது நவுன் ஆச்சு. நவுன்னா தன்வீன் தரணும் இல்லையா? முசாஃபிருன், முசாஃபிருன் the person who is traveling, in traveler. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஏதாவது போம் வந்தா கூட அதுக்கு நீங்க மாதி முதாரி அம்ர் இஸ்முல் ஃபாயில் இஸ்மு மஃபூல் மஸ்தர் எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஆஃபாஹு அல்லாஹ் என்ன போட்டிருக்காங்க? ஆஃபா. அகைன் நீங்க பாருங்க, ஆஃபா ஆஃபா. ஆஃபா ஆஃபா உங்களுக்கு அந்த சேம் ஃபாஅல பேட்டர்ன், மூணாவது பாப் தான். So it means to cure or to. பொதுவாக நம்ம ஷஃபா கல்லா ஷஃபா சொல்லுவோம் இல்லையா? ஷஃபா 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 க அல்லாஹ் இல்லை ஷஃபா ஹூ அல்லாஹ் சொல்லுவோம். ஆஃபாவை சேம் மீனிங், to heal, to cure. ஆஃபாஹு அல்லாஹு, ஆஃபா is a fail, அல்லாஹு ஃபைல், ஹூ வந்து மஃபூல் பிஹி. அல்லாஹ் cure him. சரிங்களா? இது என்ன வேர்பு? ஃபெயில் நாக்கிஸ், ஏன்னா லாஸ்ட் லெட்டர் வீக். ஸோ அதுக்குள்ள நம்ம பார்த்தோம். சேம் லாக்க மாதிரி ஆஃபா, யுலாக்கி அதே மாதிரி ஆஃபா யு ஆஃபி, லாக்கி அதே மாதிரி ஆஃபி, முலாகாத்துன் முலாகாத்துன். It is your ismul
that is your masdar. Mu'afatun. Mulakin mu'afin. Mu'afin, that is your ismul fa'il. Mu'afan, that is your ismul maf'ul. Okay. Same way, because in the form afa நாக்கிஸ் verb, நாக்கிஸ் verb-குள்ள நம்ம ஒன்று எழுதி போட்டுருக்கோம், அதே வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஆஃபா யுஆஃபி ஆஃபி, இது மஸ்தர் ஃபார்ம். முலாகாத்துன்னு ஒரு மஸ்தர் ஃபார்ம். அதே மாதிரி முஆஃபாத்துன் முஆஃபாத்துன், இங்கே முஆஃபின் ஒரு முஆஃபன். என்னதுன்னா ஹெல்த்ஃபுல், வெல், ஹெல்தி. எப்படி இருந்து அரபிக்ல முஆஃபன்? முஆஃபன் fun. Fun means the person who is healthy, well. Okay. Fun. You should write. எல்லாமே இந்த மாதிரி எழுதி பார்க்கணும். ஃப யுஆஃபி ஆஃபி முஆஃபின். முஆஃபின், இந்த முஆஃபின் தான் அலிஃப் போட்டீங்கன்னா அல் முஆஃபி, அப்புறம் முஆஃபன் இப்போ இருந்தது, அதுக்கு அலிஃப் லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அல் முஆஃபா. ஓகே, முஆஃபி. ஃபீ கொடுத்தோம்னா யாருக்கு வந்து புள்ளி வச்சிடணும். ரைட். அப்புறம் முஆஃபாத்துன் is a masdar. Clear? Man anta ya akhi? Kannaka talibun jadid. Who are you? Kannaka talibun. It seems that you are a new student. யாரு உங்களை பார்த்தா புதிய மாணவர் மாதிரி இருக்கீங்களே, நீங்க யாரு? அந்த பர்சன், யாரை பார்த்து டாக்டர் உஸ்தாத் கேட்கிறாங்களோ அந்த மாணவர். நாம் வஸ்மி முஜாஹித். எஸ், மை நேம் இஸ் முஜாஹித். ஆமா, நான் வந்து நியூ ஸ்டூடெண்ட் சொல்றாரு. வஸ்மி முஜாஹித் அண்ட் மை நேம் இஸ் முஜாஹித். என் நேம் வந்து முஜாஹித். அகெயின் முஜாஹித். டாக்டர் ஃபாசாப் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் இந்த பாடத்தை கையாளுறாங்கன்னா அது பேஸ்ல தான் எல்லாமே வரும் இல்லையா? இப்போ முஜாஹித், முஜாஹிதுன், முஜாஹிதுன். இப்போ இங்க எடுத்தீங்கன்னா ஜாஹத, யுஜாஹிது, ஜாஹித், அம்ர் ஃபார்ம், முஜாஹித், முஜாஹத். முஜாஹித் is ismul fa'il. அம்ர் ஃபார்ம், ஜாஹித். சரி, மேல எப்படி நம்ம யூஸ் பண்ணோமோ அதே தான். ஜாஹத, யுஜாஹிது, ஜாஹித், முஜாஹித், முஜாஹத். ரெண்டு மஸ்தர் ஃபார்ம் இருக்கு. ஒன்னு முஃபாஅலத்துன், இந்த பேட்டர்னுக்கு. இன்னொன்னு ஃபிஆலுன். இந்த ஜாஹத யுஜாஹிது அவருடைய மஸ்தர் முஜாஹத, முஜாஹதத்துன். இன்னொரு ஜிஹாத், ஸ்ட்ரைவிங் ஹார்ட். ஸ்ட்ரைவிங் ஆர் ஸ்ட்ரைவிங். ஓகே, முஜாஹதத்துன். Al-Mudarris, Kannaka minal Hindi. As if you look like you are from India. பார்த்தா இந்தியால இருந்து வர மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. Again, Kanna min akhwati inna ka ismu Kanna minal Hindi. jar majroor shibha khabaru Kanna.
Mujahid. أنا أصلا من الهندي. I'm from India. إن أبي هاجر من الهند إلى أستراليا وهو شاب وأنا ولدت هناك. إن أبي நிச்சயமாக தந்தை ஹாஜர் من الهند migrated from India to Australia was شاب when he was young or when he was youth. وأنا ولدت هناك and I was born there. நான் அங்கே பிறந்தேன். ஸோ நான் வந்து அசல் வந்து இந்தியா தான். ஆனால் என்னோட ஃபாதர் இந்தியாவிலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி மைக்ரேட் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. அங்கே எப்போ போனாங்கன்னா அவங்க சிறு வயசில் அஸ் எ யூத் யங் மேனாக இருக்கும்போது, ஷாபுன்னா என்னது, யூத் யங் மேன் யங்ஸ்டர். அப்போ நான் அங்கே வந்து அங்கே பிறந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ விளக்கங்கள் hope you know the Arab of all these sentences. இந்த சென்டென்ஸ் எல்லாம் Arab உங்களுக்கு தெரியும், என்னன்னா என்ன. ஸோ அதோடைய Arab you know very well. இங்கே ஒன்று சொல்லுவேன்னா ஒவ்வொரு ஷாபுன் when he was young man. இது மட்டும் என்னன்னா வாவுல் ஹால். வாவுல் ஹால் இது. ஓகே, முகமுத்ரா ஷாபுன் இஸ் கபர். அதனால நம்ம வென் இந்த வாவுல் ஹால்னா இந்த இடத்துல வந்து வர்றது நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். என்ன கான்டெக்ட் பற்றி புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா என்னுடைய ஃபாதர் வந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் பண்ணாங்க when he was young. So the wahu shabun, it is your vowel hal. Okay. So ana ulitu வந்து from the verb walada, அதோடைய majrur form வந்து ulida. I was born. hunaka there. Al-Mudaris alaka zawu qurba. Alaka zawu qurba fil Hindi. We have relations, kids and skins from in India. உங்களுக்கு வந்து சொந்தங்கள் உண்டா? இந்தியாவில் வந்து இருக்காங்களா சொந்தங்கள்? ஜவு குர்பா. ஜவு plural of zu, அதான் ஜவு. ஓகே, முதாஃப் குர்பா இது முதாஃப் இலைஹி. ஃபில் ஹிந்தி ஜார் மஜ்ரூர். முஜாஹித் நாம் سافرت العام الماضي إلى قريتنا في الهند وقابلت عمامي وأخوالي وأولادهم وهم كثير. أبي يزورهم كل سنة ويراسلهم دائما. What a beautiful sentence. سافرت العام الماضي. நான் போன வருஷம் வந்து I traveled. In the past year I traveled to our village in India. இந்தியாவில் உள்ள எங்களுடைய வில்லேஜ் நான் வந்து டிராவல் பண்ணேன் போன வருஷம் சொல்றது அரபில அல் ஆமல் மாதி, கடந்த வருடம். I traveled the past year to our village in India. وقابلت عمامي وأخوالي, and I met عمامي وأخوالي, my uncles, maternal uncles, وأولادهم, and their children. அவங்கள நான் வந்து என்ன செஞ்சேன், போய் சந்திச்சேன். وهم كثير, they are many. எல்லாத்தையும் அவர் சொல்றாரு, நான் வந்து சந்திச்சேன்னு சொல்லிட்டு. So we are looking for the consent. Safara, qabala means to meet. Okay. So again you need to write like this: qabala, yuqabilu, qabil, muqabil, muqabalun, muqabalatun. Okay, எல்லா ஃபார்மையும் எழுது. முகாபலத்துன் மீன்ஸ் மீட்டிங். இன்னொரு அர்த்தம் இன்டர்வியூயிங். இந்த பர்டிகுலர் பதம் வந்து நம்ம லாஸ்ட் இயர்
வகுப்புல பார்த்தோம். முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெண்டும் கலெக்டிவ் ஆக்ஷன். டூ ஆர் மோர் பீப்புள் ஜாயின் டுகெதர். இப்போ காபலன்னு அவரு அவங்களுடைய அமாப், அஹ்வால், அவங்களோட அவுலாத் எல்லாரையும் சந்திக்கிறார். எஸ்பெஷலி நம்ம வந்து அந்த மாதிரி உள்ள பயன்பாட்டுக்கு தான் இந்த வசனம் நம்ம வந்து பயன்படுது. கலெக்டிவ் ஆக்ஷன் குறிக்கிறது. அகெயின் இந்த வேர்ப் வந்து முத்தாத்தி. கால வந்து வசனம் வந்து முத்தாத்தி. அப்போ கட்டாயமா யூ ஷுட் லுக் ஃபார் தி மஃபூலுன் பிஹி. மஃபூலுன் பிஹி அங்க இருக்கும். காபல் து அமாமி அமாம மஃபூல் பிஹி. அஹ்வாலி அஹ்வால் முதாஃப் முதாஃப் யாவதனால தான் கஸ்ரா வந்திருக்கு. அவுலாதஹும் அவுலாத மஃபூலுன் பிஹி. ஹும் கஸீருன் முப்ததா கபர். அபி யஸூருஹும் குல்ல சனத்தின், மை ஃபாதர் விசிட்ஸ் தெம் எவ்ரி இயர். எங்க அப்பா வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்கள போய் சந்திப்பாங்க. யுராசிலுஹும் தாயிமன், அண்ட் ஹி கரஸ்பாண்ட்ஸ் தெம் ஆல்வேஸ். எப்பவுமே அவங்ககிட்ட கரஸ்பாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ யுராசில் இங்க we are looking for our concern, that is ராசல யுராசில், ராசில் உராசில் உராசல் முராசலத்துன் கரஸ்பாண்டன்ஸ். المدرس أعجبتك الجامعة الإسلامية؟ Did you admire الجامعة الإسلامية? பட் அரபியில் கேட்கும்போது அஜப ஃபெயில் தாவு தானிஸ் அல் ஜாமியத்து இஸ் அ ஃபைல் கா இஸ் மஃபூல் பிஹி. எப்படி வரும்னா லிட்டரலி டிரான்ஸ்லேஷன் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அட்மைர், டிட் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அட்மைர் யூ. இங்கிலீஷ் கேட்டாங்க டிட் யூ லைக், யூனிவர்சிட்டி வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு தமிழ்ல சொல்லும்போது, இங்கிலீஷ்ல டிட் யூ லைக், டிட் யூ லைக் தி யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி பிடிச்சிருக்கா? நாம் أنا مسرور بالتحاقي بهذه الجامعة المباركة التي في مهبتي البهي ومهاجر النبي صلى الله عليه وسلم. ஒரு அழகா சொல்றாரு. அதான் அரபி. ஓகே, என்ன சொல்றாரு? நான் மசூரும் بالتحاق. I am very glad, I am glad بالتحاقي to join بهذه الجامعة, to join this university المبارك, this blessed university. இங்க பார்த்தா முபாரக் இருக்கு, இல்திஹாக் வரேன் அதுவும் எழுதுறீங்க, பட் இல்திஹாக் that is different form number 8. so that is not our concern. அப்படி மஸ்தர் வந்து இல்திஹாக், இல்திஹாக்கி மை ஜாயினிங் வந்து இல்திஹாக்கி. ஓகே, இது வந்து பில் கிடையாது, ஆக்சுவலி பி இல்திகாஹி. நம்ம என்ன நினைச்சுக்கூடாது, பி போட்டு இந்த அலிஃபம் வந்து அலிஃபம் என்ன நினைச்சுக்கூடாது, டெஃபினட்டா இருக்கு அலிஃபம் நினைச்சுக்கூடாது. அஃப்கோர்ஸ் அலிஃபம் வந்தா இங்க யா வந்திருக்காது, யாமத்துக்குள்ளே வராது, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது மஸ்தர் ஃபார்மும் இல்திஹாக்கா, வேர்டே இல்திஹாக்கி தான். பி இல்திகாய்னா ஆனா மஸ்ரூர் happy to join. Remember, whenever you use iltahaka iltahiku, you got to use be again. Be வரணும் பின்னாடி. So be hadil jamiyati, be hadil jamiyati. I am glad joining this university. Al Mubarakati. இதான் நம்ம looking for Mubaraka. What is Mubaraka? Barakatun, barakatun. It is fa'alatun. Masdar form. And what is the fail? Baraka, yubariku, barik. Then mubarik,
முபாரக். கரெக்டா? முபாரக். Then your masdar form is mubarakatun. சரிங்களா? ஓகே. ஸோ முபாரக்கா, முபாரக், பிளஸ்ட். சரிங்களா? முபாரக் 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 சொல்றேன். நான் வச்சு மப்ரூக் சொல்லக்கூடாது. இட்ஸ் ராங் டு சே மப்ரூக் பிகாஸ் அது வேர்ப் வந்து வேற வேற. சரிங்களா? அது பயன்பாட்டுல வந்து வந்துருச்சு அப்படி. அதோடைய மஃபூல் தான் மப்ரூக். பயன்பாட்டில் எல்லாம் கங்க்ராச்சுலேஷன் எல்லாம் ஈவன் அரப் ஸ்காலர்ஸும் சொல்றாங்க மப்ரூக் மப்ரூக்னு. பட் மப்ரூக் இஸ் ராங். என்ன சொல்லணும்? முபாரக் தான் சொல்லணும். மப்ரூக் வந்து அப்படியே அது வழக்கத்துல அப்படியே மப்ரூக்னா கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சு. அல்ஃப் மப்ரூக் சொல்றாங்க, அது நம்ம நிப்பாட்ட முடியாது. பட் முபாரக் தான் சரியான வார்த்தை. அதனால ஈத் முபாரக். யாரும் ஈத் மப்ரூக் சொல்றது இல்லை இல்லையா? ஈத் முபாரக், பிளஸ்ட் ஈத். இப்போ மப்ரூக் வந்து அப்படியே வழக்கத்துல மக்கள் மத்தியில அப்படியே அது புழக்கத்துல வந்துருச்சு. அதான் as a being Arab students we should know that it is mubarak. Mabruk is from the verb the base form. அதோட இஸ்முல் மஃபூல் அது பரக்க. பட் அதில் கரெக்டான சொல்லுவது முபாரக். என்ன சொல்றாங்க? I am happy in joining this university, this blessed university, allati fi mahbitil wahi, which is in mahbital fi mahbiti al wahyi. It is the place where wahi is landed or revealed. Habata இருக்கு இல்லையா? ஹபத அந்த வேர்ட் தான் மஹபித். Okay. So habata means to descend, to come down. அப்படின்னு அர்த்தம். So மஹபித், that is your maf'il. That is ismu makan. وهو مضاف الوحي مضاف إليه. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னா வஹி இறங்கின இடத்துல இருக்கு. அதுனா மதீனால இருக்கு இல்லையா? அப்புறம் முஹாஜிரி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹாஜிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹாஜிரி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். the place of migration. It is a place of migration of Prophet ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்த இடமும் இதுதான். அந்த இடத்துல இந்த யூனிவர்சிட்டி வந்து பரக்கத்தான யூனிவர்சிட்டி, இந்த பெஸ்ட் யூனிவர்சிட்டி இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல மஹபித் வந்து இஸ்மு மகான் ஆஃப் தி ஹபத. ஓகே. இங்க முஹாஜர் வந்து இட் இஸ் முஹாஜரி. ஆக்சுவலி இங்க மஜ்ரூர்ல இருக்கு பிகாஸ் மாத்தூஃப்னால முஹபித் ஃபீ வந்தனால. முஹாஜரி தனியா சொன்னீங்கன்னா முஹாஜருன். முஹாஜருன் இஸ் இஸ்மு மஃபூல் ஆஃப் தி ஹாஜர. அதாவது இஸ்மு மஃபூல். அந்த இஸ்மு மஃபூல் உங்களுக்கு என்னவா ஆட் பண்ணணும்? இஸ்மு மக்கானாவும் ஆட் பண்ணணும். ஓகே. முஹாஜரி நபி முதாஃப், நபி முதாஃப் இலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். So I am glad in joining this university, this blessed university, so which is in the place of revelation, and it is a place of migration of Prophet ﷺ.